இந்த ஜாதகக்கார பிரபலமானவராகவும் பிரச்சனைக்கு உரியவராகவும் இருக்கணும். உண்மைதாங்க. இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுக்காக ஏராளமான பாராட்டும் பரிசும் கூட வாங்கியிருக்காரு. அப்படியா? ஆமா. என் மனசுக்கு பிடிச்ச அவரை மருமகனா ஆக்கிக்கலாம்னு இருக்கேன். உங்க மனசுக்கு பிடிச்சா போதுமா? உங்க மக மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? ஒரு பொண்ணு புடவை வேணும், நகை வேணும்னா வாய் விட்டு சொல்லுவா. புருஷ வேணும்னா சொல்லுவாளா? அவரை வீட்டுக்கு விருந்தாளிங்கிற பேர்ல நாசுக்கா கூட்டிட்டு வந்ததுல இருந்தே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல வயசு பொருத்தம் இல்லையே நினைச்சேன். மனசு பொருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எங்கிட்ட ஏமா வந்தீங்க? நிச்சயதார்த்தம் செய்ய ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. பேஷா கொடுக்குறேன். யாரப்பா அந்த பொண்ணு? ஓ, இதுவா கௌசல்யாவோட மகன். கௌசல்யாவோட மகளா? ஏண்டா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா? அம்மாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற இது தர்மமாடா? இந்த மாதிரி பொண்ண கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் வருவாங்க. ஆனா அவளையால இந்த கௌசல்யாவை கட்டிக்க என்ன மாதிரி முதுகெலும்புள்ள நான் அத்தான் முடியும். ஊருக்கு பத்தி சொல்றவன் நீ, உனக்கு போய் நான் என்னத்த சொல்றது? என்னப்படியே நடக்கட்டும். என் மகனுக்கு சம்பிரதாயம் எல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் ஒரு வார்த்தை எனக்காக கேட்டுக்கிறேன். கேளுங்க. ஏமா, உங்க அம்மா செஞ்சிருக்கிற ஏற்பாட்டுல உனக்கு சம்மதம் தானே? அவன் சம்மதிச்சுதானே அவரே இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்புறம் என்ன, ஊருக்கு போய் நாள் குறிச்சு அனுப்புறேன். நல்லபடியா நடத்திடுவோம். அம்மா, அவங்க எதுக்கு வந்தாங்க? உன்னை பார்க்கதான். என்னையே அவங்க பார்க்க வந்தாங்க? பரப்பர மருமக எப்படி இருப்பான்னு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாங்க. யார் மருமக? இதான் நானா? வாட் நான்சென்ஸ். என்ன கேட்காம நீயே முடிவு எடுக்கிறதா? இது உன் முடிவுதானம்மா. எது என் முடிவு? அவரை நீ விரும்பினது, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, அவர் விருப்பப்படியெல்லாம் நீ நடந்துக்கிட்டது எல்லாம் உண்மைதான். நான் அவருடைய ரசிகை முறையில தான் நடந்துட்டேன். உஷா, இதுல இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எஸ் மம்மி. அப்படின்னா அலங்காரம் பண்ணும்போது பேசாம இருந்தே. வீட்டுக்கு வந்தவங்க முன்னால நான் அழகா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு நினைச்சேன். சம்மதமான்னு கேட்டப்ப நீ பேசாம இருந்தியே. ஏற்பாடு நான் சொன்னதுக்கு அர்த்தம் இதுதானே எனக்கு தெரியாது. இது ஏன் முடிவாக இருக்கட்டும். எனக்காக வருகிறதுக்கு முடியாது. பிகாஸ் நான் ஒருத்தர் லவ் பண்றேன். நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். எனக்காகவே நீ வாழ்றது உண்மைனா இந்த கல்யாண ஏற்பாட இப்பவே நிறுத்துதே. நடத்த கெட்டது எனக்கு புரிச்சதால பேர் வாங்கினேன். இப்போ நம்பிக்கை துரோகி பொண்ணால பேர் வாங்க போறேன். அனுபவிக்கணும்னு ஆண்டவன் எழுதின எழுத்து இந்த அழிக்க முடியும்.